அவருக்கு இருந்த எல்லா மரியாதையும் போச்சு, அவருக்கு இருந்த அந்த வேந்தர் பதவியும் போச்சு. இவர் பண்ண கூத்துனால இந்தியாவில் அத்தனை மாநிலங்கள்ல இருக்கிற கவர்னர்களுக்கு அந்த தகுதி போச்சு, அந்த மாநில முதல்வர்களுக்கு போயிடுச்சு. ஆக மாநில சுயாட்சியினுடைய தத்துவத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றி இது. கவர்னர்கள் தேவையில்லைன்னு அண்ணா அன்னைக்கு சொன்ன அந்த கொள்கைக்கு கிடைத்த திராவிட சித்தாந்தத்திற்கு கிடைத்த வெற்றி. ஆட்டுக்கு தாடி எதற்கு, மாநிலத்துக்கு கவர்னர் எதுக்குன்னு அவர் கேட்டார். அந்த கேள்விக்கு இன்னைக்கு விட கிடைச்சிருக்கு. ஆக கவர்னர்கள் பதவி ஒழிக்கப்பட்டு விட்டது. இனிமே அந்த ராஜ்பவன் வந்து தேவையில்லை, நமக்கு அது தேவையில்லை. ஏன்னா முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருச்சு. ஆனா இதுல சில சிக்கல்கள் வரலாம். நீங்க எல்லா நேரத்திலுமே ஸ்டாலின் மாதிரி ஒரு தலைவர்கள், ஜனநாயகத்தை மதிக்கிற தலைவர்கள் இருப்பாங்கங்கிற அவசியம் கிடையாது. ஜெயலலிதாவை நீங்க நினைச்சு பார்த்துங்க, எப்பேற்பட்ட ஆபத்தாண்டமா கொண்டு போய் விட்டுச்சு, ஞாபகம் இருக்குதுல்ல உங்களுக்கு? அந்தம்மா மாதிரி ஆளுங்கிட்ட கிடைச்சதுன்னா என்ன ஆகும்? அன்னைக்கு சென்னாரெட்டின்ற ஒருத்தர் கவர்னரா இருந்ததுனால தானே தமிழ்நாடு கவர்னரால தானே காப்பாற்றப்பட்டுச்சு. அந்த மாதிரியான ஆட்கள் கையில் கிடைச்சதுன்னா என்ன ஆகுங்கிறத நம்ம யோசிக்கணும். இதையெல்லாம் கருதித்தான் அன்னைக்கு வந்து சில விஷயங்கள்ல வந்து உச்ச நீதிமன்றங்களும் மாநில உயர் நீதிமன்றங்களும் கொஞ்சம் தீர்ப்புகள்ல வந்து இப்படி இல்லாம அப்படி இல்லாம கொடுத்தா. ஆனா இந்த தடவை இந்த தீர்ப்பு வந்து தெளிவாக கொடுத்துருச்சு. பல்கலைக்கழகங்கள் சுத்தமா கட் ஆஃப் பண்ணிடுச்சு. இனிமே அண்ணா யூனிவர்சிட்டியில பாலியல் வழக்குகள்லாம் போட்டுக்கிட்டு அண்ணாமலைக்கு ஒரு நிம்மதி, அந்த சவுக்குள்ள எல்லாம் அடிச்சுக்க வேண்டியது இல்லை, அடிச்சுக்கிட்டு கவர்னருக்கு எகேன்ஸ்டா போராட்டம்லாம் நடத்த வேண்டியது.